வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்கள் வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாஸ்டர் பைசப்ஸ் ஒர்க் அவுட், அதாவது வந்து ஹோம் ஒர்க் அவுட் கேட்டிருக்காங்க. தெளிவாக ஒன்று தெரிஞ்சுங்க நண்பர்களே. அதாவது இந்த விஷயம் உங்களுக்கு புரியணும், ஓகேங்களா? புல்லிங், ஓகேங்களா? ஒரு விஷயத்தை பிடிச்சி நம்ம இழுக்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ பாருங்க, இழுக்கும் போது பைசப்ஸ் லோடும், ஓகேங்களா? புஷ் பண்ணுறது போது பாருங்க ட்ரைசப்ஸ் லோடு போகும், ஓகேங்களா? ஸோ புஷ்ஷிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓன் பாடி யூஸ் பண்ணி புஷ்அப்ஸாக இருக்கட்டும், ஓகேங்களா? ஒரு வால் புஷ் நம்ம எது பண்ணாலும் சரி, ஓகேங்களா? சும்மா கை நம்ம இப்படி பண்ணியிருந்தா கூட ஏதாவது ஒரு ரப்பர் பிடிச்சி கூட அப்படி பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம வந்து புஷ் டவுன், ஓகேங்களா? புஷ் டவுன் பண்ணுறோம், புஷ் அப் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ புஷ் பண்ணும்போது நமக்கு ட்ரைசப்ஸ் லோடு போகும். அதுக்கு நம்ம வந்து ஹோம் ஒர்க் அவுட், அதாவது ஓன் பாடி யூஸ் பண்ணி மேனுவலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க பார்க்க போனால் அந்த புல்லிங் அப்படின்னு வரும்போது நம்ம ஏதாவது ஒரு லிஃப்ட் வந்து புல் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் புல் அப்ஸ், ஓகேங்களா? புல் அப்ஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? நீங்கள் புல் அப் பண்ணும்போது உங்களுக்கு பைசப்ஸ் லோடு நல்லாவே போகும், ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், புல் பண்ணுறதுக்கு, அதாவது இழுக்கிறதா இருக்கட்டும் இல்லை தூக்குறதா இருக்கட்டும், ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து லிஃப்ட் பண்ணுறோம், தூக்கும்போது நம்ம வந்து பைசப்ஸ் மசில்ஸ் ட்ரைசப்ஸ் லோடு போனாலும் கூட, பட் பைசப்ஸ் அதிக பவர் உங்களுக்கு தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிள் தான், நீங்கள் வந்து இது வீட்லேயே பண்ணலாம், ஓகேங்களா? ஆல்ரெடி பைசப்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்கேன், மறுபடியும் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால வந்து 12 திம்பிள்ஸ், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு 7.5 kg. நீங்கள் வந்து அதாவது 7.5 7.5 கிலோ இருக்குது. நீங்கள் வந்து ஹெவி வெயிட்ல எடுக்கணும் அவசியமே இல்லை. 5 கிலோ காமனாக ஒன்று 7.5 ஓகே, 10 கிலோ தான் ஓகே. இதுக்கு மேலே நீங்கள் ஹெவியாக எடுக்கணும், ஓகேங்களா? அப்போ நீங்கள் விஷயங்கள் புரிஞ்சு நீங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணணும், ஓகேங்களா? நம்மளோட ஓவரால் மசில்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரைசப் மசில்ஸ் தான் பெருசு. 70% ட்ரைசப் மசில்ஸ் தான் இருக்குது, 30% தான் பைசப் மசில்ஸ், ஓகேங்களா? நீங்கள் அதிகபட்சம் ட்ரைசப்ஸ் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. பைசப்ஸ் வந்து ஓவரால் பார்க்கும்போது கை பெருசாக இருக்குது. ஸோ இப்படி போஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசாக இருக்குன்னா இந்த ட்ரைசப்ஸ் தான், ஓகேங்களா? இதுதான் அதிகபட்ச மசில்ஸ். இதுதான் பைசப்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நீங்கள் 30% தான். ஆனால் வந்து அதுக்கான ட்ரைசப்ஸ் நல்லா வச்சுக்கணும், பைசப்ஸ் உங்களுக்கு லுக்கிங் இருக்காது, ஓகேங்களா? ஸோ அந்த பீக் அப்படி ஹோல்டு அந்த லுக் வந்து உங்களுக்கு வராமல் போயிடும். அதனால் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறோம். இப்போ பைசப்ஸில் லாங் ஹெட், ஷார்ட் ஹெட், ஓகேங்களா? ஷார்ட்டாக நம்ம கிளியர் பண்ணிக்கணும், ஓகேங்களா? பைசப்ஸ் பிரான்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு எகிப்ட் வேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ ரொம்ப டீப்பாக நம்ம அதில் போயினா இப்போ அந்த மசில்ஸ்க்கு நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் ஷார்ட் ஹெட், லாங் ஹெட், மிடில்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பொசிஷன், ஓகேங்களா? இப்போ இந்த சைடில் இது வந்து ஹேமர் கர்ல், ஓகேங்களா? இது மாதிரி நம்ம டம்பிள் கர்ல் சிங்கிளில் பண்ணுங்க, டபுளில் பண்ணுங்க. டம்பிள்ஸ் மட்டுமே வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 எக்ஸசைஸ் நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. நான் லீவில் இருக்கேன், ஓகேங்களா? நான் டிபார்ட்மெண்ட்டில் டியூட்டியில் இருக்கும்போதும் எனக்கு 2 டம்பிள்ஸ் இருந்தாலே பெரிய சந்தோஷம் எனக்கு, ஓகேங்களா? அதை வச்சு ஓவரால் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் நான் பண்ண முடியும். ஒரு பெஞ்ச் இருந்தால் போதும், இல்லாட்டா கூட நான் ஏதாவது நான் சங்கீதத்தில் கூட அதிகம் உட்காந்து கூட நான் செய்வேன், ஓகேங்களா? அதனால் நானும் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் லைஃப் டைம் ஒர்க் அவுட் கூட போகிறதில்ல. எங்கே ஒர்க் அவுட் பண்ணுறது நமக்கு 2 டம்பிள்ஸ் போதும், ஓகேங்களா? எப்போதுமே எங்கே பர்சனலாக வச்சிருப்பேன். இப்போ அது மாதிரி நீங்கள் 2 டம்பிள்ஸ் மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக பைசப்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்க, உங்களுக்கு ஆல்ரெடி நான் பண்ண ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். லென்த் வீடியோ போட நான் விரும்பல. ஸோ பார்த்துங்க, இப்போ வந்து டம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ பாருங்க, செஸ்ட்டை பண்ணி, ஓகேங்களா? மெயினாக இப்போ நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன், ஓகேங்களா? பைசப்ஸ்னா இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத விட நம்ம எவ்வளோ பண்ணணும், எது வரைக்கும் நம்ம வந்து அந்த அந்த மசில்ஸை வந்து கண்டிஷன்ஸில் வச்சிருக்கணும். லூஸாக விட்டுறக்கூடாது, கண்டிஷன்ஸ் வச்சிருக்கணும். லூஸாக விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒன்று நிறைய இடத்துல வந்து ஒர்க் அவுட்லாம் தெளிவாக தெரியாமல் இன்ஜூர் நிறைய ஆகிறாங்க, ஓகேங்களா? இப்போ பாருங்க, இப்போ நான் டம்பிள்ஸ் வச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இப்படி சைட்லேயே கூட பார்த்துங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி பார்த்தீங்களா? இங்கே இருக்கு. இப்போ நான் வந்து இப்போ லோடு எங்கே போகுது, என் கையை வந்து ஃப்ரீயாக விட்டுட்டேன். இங்கே விட்டு விட்டு இப்படி தூக்கக்கூடாது, ஓகேங்களா? இந்த பாருங்க, இப்படி நிறைய பேர் இப்படி விட்டுருவாங்க. ஸோ பாருங்க, இங்கே தூக்குறோமா, லிஃப்ட் பண்ணுறேன்னா இப்படி விட்டுறக்கூடாது, ஓகேங்களா? இப்படி ஃபுல்லாக நீங்கள் விட்டுறதுக்கு லோடு எங்கே போகும், ஜாயின்ஸில் தான் போகும் லோடு, ஓகேங்களா? எங்கே எல்போட போகும். 1 முறை 2 முறை ஓகே, 10 முறை 100 முறை ஓகே. பட் ரெகுலராக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு உள்ள ஜாயின்லேயே போடும், ஓகேங்களா? ஜாயின்ஸில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இன்னொரு மசில்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ஆகாது. ஏன்னா மசில்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, ஃப்ரீ, அந்த பெயினை வந்து பொறுத்துக்க முடியாமல் மசில்ஸ் ஃப்ரீயாக விட்டுறீங்க. அப்போ என்ன பண்ணும், இங்கே இருந்து பார்த்துங்க, ஒரு சின்னதாக ஒரு 5% லைட் போட்டு பார்த்துங்க. இந்த பாருங்க, சரிங்களா? இது ஃபுல்லாக எலும்பு ஃப்ரீயாக விட்டேன். இங்கேருந்து அவ்வளோதான், அவ்வளோதான், இவ்வளோதான். இப்போ இங்கே நீங்கள் ஃபுல்லாக நல்லா பீக் டைட் பண்ணுறீங்க, ஃபுல்லாக இருக்கிறீங்க, ஃபுல்லாக பாருங்க. இப்போ இது மாதிரி பண்ணும்போது இந்த எலும்பு அப்படி பின்னாடி போகக்கூடாது, இப்படி முன்னாடி போகக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அது வேற கிளாஸஸ், நான் அது உங்களுக்கு வேற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் பைசப்ஸ் அதாவது டம்பிள் கர்ல் பண்ணும்போது இப்போ வந்து சிங்கிள் கட் பண்ணுறீங்க, ஆல்டர்னேட்டிவ் கர்ல் பண்ணுறோம், இப்போ சிங்கிள் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ கிளியராக உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இங்கே இருக்கிறோம், தூக்குங்க ஃபுல்லாக மேக்ஸிமம் டவுன், 2 3 4 பாருங்க, இந்த பெண்ட் இருக்கணும், இப்படி விட்டுக்கூடாது, ஓகேங்களா? இந்த பெண்ட் லைட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பைசப்ஸில் உங்களுக்கு லோடு போகும், ஓகேங்களா? அதே மாதிரி தான் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, முடியல, அதாவது வந்து சீட்டிங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, சீட் பண்ணி பண்ணுறது, மசில்ஸ் வந்து சீட் பண்ணி பண்ணுறது. அது தவறு ஒன்று கிடையாது. ஃபைனலாக நீங்கள் வந்து 2 கொண்டு 3 கொண்டு முடியலாம், லைட் என்ன பண்ணலாம், கொஞ்சம் பாடி செக் அடிச்சு கொஞ்சம் எலும்பு பிடி இழுத்து அப்படிலாம் பண்ணலாம், ஒன்றும் தவறு இல்லை. பட் ஃபுல்லாகவே நீங்கள் அது மாதிரி பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் பைசப்ஸ் கர்ல் பண்ணுறோம். இப்போ பாருங்க, டபுள் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க, இப்படி பாடி ஆட்டிக்கிட்டு, ஓகேங்களா? பாருங்க, இது என்ன பண்ணுறோம் பாருங்க, கை பின்னாடி போகுது, பாடி முடி வருது, பாடி பின்னாடி போகுது, கை முடி வருது, ஓகே? பாடிக்கு வேலையே இல்லை, ஓகேங்களா? உங்களுக்கு பைசப்ஸ் லோடு போகணும் அப்படின்னா பார்த்துங்க, நான் சிங்கிள் நம்ம பண்ணதை டபுளில் பண்ணுறோம், சிங்கிள் ஹேண்ட் பண்ணலாம், டபுள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதில் ஒரு 10 கவுண்ட், ஓகேங்களா? இதில் ஒரு 10 கவுண்ட். ஸோ 2 சேர்த்து 10 கவுண்ட் பார்த்துங்க. எப்படி சொல்லிட்டு நான் 10 கவுண்ட் பண்ண போகிறதில்ல, டைம் வேஸ்ட் பண்ணுவேன்னா பார்த்துங்க.
இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஓகேங்களா. ஓகே, இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. லைட் பெண்ட் 1. நான் அந்த சைடு பண்ணும்போது என்ன பண்ண அதான் பண்ணுறேன் பாருங்க. 2 3 4. இது மாதிரி என்ன பண்ணுறோம், கிட்டத்தட்ட ஒரு 20 கொண்டு வந்து 20னா சிங்கிளுக்காக 10 10 1 2 3 4 5 6 அது மாதிரி 90 20 10 பேருக்கு கவுண்ட் பண்ணுறோமா. இப்போ ரெண்டு சேர்த்த மாதிரியே 10 பண்ணுறோம். இது ரொம்ப கவனமாக நல்லா உங்களுக்கு வந்து நல்ல பைசப்ஸ் மசில் நல்லா லோடு போகும். பட் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது பாடி வந்து இப்படி ஆடிட்டு இருக்கக்கூடாது. வச்சுக்கிறீங்க 1 2 3 4. ஓகே, இது போல் ஸ்லோவாக ஓகேங்களா. நான் கொஞ்சம் ஸ்பீடாக, அதாவது வந்து டைம் வேஸ்ட் பண்ணால் கொஞ்சம் ஸ்பீட் நான் காட்டுவேன். நீங்கள் வந்து நல்லா ஃபீல் பண்ணி சம்டைம் நான் என்ன பண்ணேன், இந்த இதில் பண்ணும்போது கண்ணு முடிக்கும் நல்லா ஃபீல் பண்ணி பண்ணும் ஓகேங்களா. நல்ல பைசப் மசில்ஸை ஃபீல் பண்ணி பண்ணுறது ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைசப்ஸ் நல்லா உங்களுக்கு இன்டர்னலாக சைஸ் பிடிக்கும். இன்னராக இந்த சைடு இன்டர்னலாக இருக்கட்டும், ஓவரால் சைஸ் பிடிக்கும். இப்போ இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இப்படி நம்ம இருக்கும்போது சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகாது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கேப் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. கண்டிப்பாக அது நீங்கள் வந்து ஹேமர் கர்ல் இதே ஸ்டைல் தான் ஓகேங்களா. இதே ஸ்டைல் தான். ஆங்கிள் இப்படி பிடிக்கிறத இப்படி பிடிச்சிருப்போம் ஓகேங்களா. இதுலேயே நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, இந்த பைசப்ஸ் மசில்ஸ் நல்லா பாருங்க. நான் இப்படி பண்ணும்போது மேலே ஏறுங்களா, நம்ம இதே தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா. பாருங்க ஏறுதுங்களா, பாருங்க ஏறுதுங்களா. நம்ம என்ன பண்றோம், இதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ திரும்ப பாருங்க, கவர் ஆயிடுச்சுங்களா. இப்போ பாருங்க, இதை தான் நம்ம பண்ண போறோம் ஓகேங்களா. பாத்துங்க பாருங்க, அதே தான் பாருங்க. ஒரு முறை உங்களுக்கு கிளியரா அப்படி காட்டிடுறேன். இப்படி பண்ணும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்க கவர் ஆகுதுங்களா. இதே தான் பண்றோம் பாருங்க. அதே போல ஃபுல்லாக பண்ணக்கூடாது. ரைட் பெண்ட் 2 3. அது போல என்ன பண்றீங்க, உட்காந்துக்கிறீங்க. அது போல நீங்க கீழே ஒரு 10 கவுண்ட் பண்ணிடலாம். இல்லை நீங்க ஆல்டர்னேட்டிவ்ல 1 1 2 2 இப்படின்னு பண்ணிக்கலாம். கடைசி ஃபைனலா சேர்ந்த மாதிரி 1 2 3. ஓகே, ரொம்ப ஈஸியான ஒரு கோட் தான். ஆனால் வந்து உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. இப்படி தான் நீங்கள் வந்து முறையாக கரெக்டாக பண்ணணும் ஓகேங்களா. இப்போ நம்ம 2 கிளாஸ் பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது ரெண்டுமே வேரியேஷன் வேற. மசில்ஸோட உங்களுக்கு எங்கே மசில்ஸ் லோடு போகுதுன்னா அது வேறு இடத்துல லோடு போகும். ஆகும்போது பைசஸ் போல நீங்கள் கவர் பண்ணுறோம் ஓகே. இப்போ இதெல்லாம் ஓகே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பைசஸ் போசிங் பண்ணும்போது அந்த உருண்டையாக வரும் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த பீக் ஒரு உருண்டை வருது பார்த்தீங்கன்னா. இது வரணும்னா நமக்கு வந்து என்ன பண்ணும், ப்ரீச்சர் கர்ல் ஜிம்ல இருக்கும். ப்ரீச்சர் கர்ல்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேனோட நம்ம முட்டியில் வச்சே பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ பார்த்துங்க, உங்களுக்கு இப்போ நீங்கள் 10 கிலோ தான் இருக்குது, இல்லை 5 கிலோ தான் ஓகே, 10 கிலோ தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 10 + 10 20 கிலோ வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ண வேண்டாம் ஓகேங்களா. ஸோ ரோல் அதிகமாக இருக்கும். இது ரொம்ப கவனமாக பண்ணணும் நீங்கள் ஓகேங்களா. ரொம்ப கவனமாக இந்த கிளாஸ் நீங்கள் கவனிங்க. இப்படி பண்ணும்போது இந்த எல்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னா பைசப்ஸ் கட் ஆயிடும். இந்த ஹெட் வந்து உங்களுக்கு கட் ஆயிடும் ஓகேங்களா. அதனால நிறைய இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்குது. இது கட் ஆச்சுன்னா வேலை சொல்லி முடிஞ்சு ஓகேங்களா. அதனால இந்த பாருங்க, இந்த லெவலுக்கு ஓகேங்களா. இப்போ பாருங்க, இந்த சைடில் பாருங்க இப்படி பண்ணுறோம் பாருங்க. ரீச் பண்ணும்போது இந்த பெண்ட் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். இங்கே நம்ம வச்சுக்கோ கையை ஓகேங்களா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க, இந்த மூச்சு எடுத்துட்டேன். எங்கே கொண்டு வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளோட கையை இந்த பாருங்க நான் எங்கே வச்சிருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி பின்னாடி பாருங்க, நான் பாடி முன்னாடி கொண்டு வரல, நல்லா சப்போர்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இந்த பாருங்க இப்படி வச்சுக்கிட்டோம். லைட்டாக டம்பிள்ஸ் வந்து நீங்கள் சைட்டாக வைக்காம லைட்டாக இந்த மாதிரி ஆங்கிள் ஓகேங்களா. லைட்டாக அப்படி ஒரு 40 டிகிரி மாதிரி ஃபர்ஸ்ட் இப்படி போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக விட்டுறக்கூடாது கை அப்படி ஓகேங்களா. இந்த லெவலுக்குள்ள இதை ஃபாலோ பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ 7.5 kg ஓகே ஓகே. இங்கே பாருங்க 1 2 நல்ல பீக் டைப் பண்ணும். 2 3 ஃப்ரண்ட் லாங் அப்படி 4 5 6 ஸ்லோவாக நல்ல பீக் டைப் பண்ணி ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் கீழே பாருங்க லைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறேன். பட் மேலே வந்து ஃபுல் டைட் ஓகே டவுன். இது போல பண்ணுறீங்க. இப்போ போட்டுருந்தோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ இந்த தூக்க முடியல உங்களால் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ 10 கிலோ நான் சொன்னேன், 10 கிலோ தான் உங்கள்கிட்ட 7.5 ஓகே, 5 கிலோ கூட ஓகே, 5 கிலோ வச்சுக்கலாம். இப்போ 10 கிலோ 20 கிலோ உங்களை தூக்க முடியலன்னா ஒன்றும் தவறு இல்லை. ஒரு 10 கிலோ சைடில் வச்சுருங்க, ஒரு தம்பு வச்சுருங்க, இப்படி பிடிச்சிங்க ஓகே. இப்படி வச்சுட்டு அதே தான் நீங்கள் பண்ணலாம் ஓகே. 1 2 இது போல் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா. பட் ஆனால் இந்த கிரிப் வந்து பெட்டர் கிரிப். இல்லை உங்கள்கிட்ட 5 கிலோ இருக்குது 10 கிலோ இருக்குன்னா இந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 10 கிலோ விட நீங்கள் 5 கிலோ ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம 4th கிளாஸ் போகலாம். நம்ம 4th கிளாஸ் பாருங்க, சூப்பரான ஒரு அட்வான்ஸ் டைப்பான கிளாஸஸ். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாருங்க டம்பிள்ஸ் எடுத்துறீங்க. உங்களுடைய நல்லா எல்போ ஓப்பன் பண்ணாமல் எல்போ க்ளோஸ் பண்ணி பாடி ஃபிட் பண்ணிங்க ஓகேங்களா. இப்போ இந்த டம்பிள்ஸ் உங்கள் தொட மேலே தான் வச்சிருக்கீங்க. இங்கேருந்து மட்டும் ஆஃப் கர்ல் மட்டும் பண்ணுறீங்க. என்ன பண்ணோம், நம்ம ஃபுல்லாக பண்ணுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து பண்ணுறோம் ஓகேங்களா. இங்கேருந்து பண்ணுறோம் பிடிச்சிக்கிறீங்க. இங்கேருந்து 1 ஓகேங்களா. கீழே வைக்கக்கூடாது. 2 3 4 அப்படி இப்படி இந்த சைடில் பாருங்க பாருங்க 1 இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு மசில்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் வச்சிருக்கூடாது ஓகேங்களா. பண்ணுறீங்க இந்த ஹோல்ட் பண்ணுற பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்லா இது ஓப்பன் பண்ணக்கூடாது ஓகேங்களா. இப்படி ஓப்பன் பண்ணாமல் வச்சு வச்சுக்கிறீங்க ஓகேங்களா. இது போல் ஒரு சிங்கிள் ஹேண்டில் ஒரு 10 கவுண்ட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா. அதே போல் என்ன பண்ணுறீங்க, இந்த சைடு ஒரு 10 கவுண்ட் இப்படி பார்த்துங்க. இது போல் ஒரு 10 கவுண்ட் பண்ணிட்டீங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க,
2 சேர்த்து வச்ச மாதிரியே 1 2 3 4 ஆஃப் ஆஃப் பாருங்க. அப்படி இப்படி பார்த்துங்க. சரியான கிளாஸ் ஓகேங்களா. பக்காவான உங்களுக்கு சூப்பராக பைசப்ஸ் நல்லா லோடு போகும், நல்ல ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம 5th கிளாஸ் பாருங்க. இது வந்து கான்சன்ட்ரேட் டர்ன்னு சொல்றது. இந்த பீக் மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணி பண்ணணும். நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். பார்த்துங்க, வச்சுங்க. ஃபஸ்ட்டு இந்த பாருங்க, இந்த பொசிஷனில் ஸ்லோவாக இது நார்மலாக எல்லாமே பண்ணுறது தான் நல்லா. ஆனால் ஃபுல்லாக எந்த ஒரு போட்டும் நீங்கள் வந்து ஃபுல் எலும்பு ஓப்பன் பண்ணக்கூடாது. ரைட் பெண்டு பார்த்துங்க, இந்த மாதிரி ஸ்லோவாக ஒரு நல்லா உங்களுக்கு ஃபீல் பண்ணி பண்ணிங்கன்னா 10 கவுண்ட் கூட பண்ண முடியும், அந்த பெயின் இருக்கும். அதே போல் என்ன பண்ணுறீங்க, இந்த கைக்கும் ஒரு 10 கவுண்ட் எல்லாமே சேர்த்து. இப்போ நம்ம பண்ணுறத 6ல் வந்து என்ன பண்ணுறீங்க, 3 எக்ஸசைஸை 2 பண்ணுங்க ஓகேங்களா. 2 பண்ணுங்க. ஒரு 3 எக்ஸசைஸ் முடிக்கிறீங்க, மறுபடியும் அதே 3 எக்ஸசைஸை கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த 3 எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் முடிக்கிறீங்க. அடுத்த ஒரு முறை அதே பண்ணுங்க. ஏன்னா வெயிட் நம்பர் இருக்கிறது வந்து 2 பிளேட் தான், 2 டபுள்ஸ் தான் இருக்குது. அதை வச்சு நம்ம பண்ணுறோம் ஓகேங்களா. இப்போ நம்ம 6th கிளாஸ் லாஸ்ட் கிளாஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் நீங்கள் ஸ்டாண்டிங்ல பண்ணுங்க. எப்படின்னா இந்த பாருங்க, இந்த பொசிஷன் வச்சுக்கிறீங்க. இந்த கை இந்த பாருங்க, இப்படி பாருங்க, இந்த பொசிஷன் பாருங்க. இது வந்து ஓவரால் உங்களுக்கு வந்து இந்த பாருங்க, ஓப்பன் 1 2 ட்ரைல் லோடு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பைசப்ஸ் நல்லா லோடு ஓகேங்களா. இந்த பாருங்க, நீங்கள் இப்படியே கூட பண்ணிட்டு இருக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. இப்படியும் பண்ணலாம். இப்படி பண்ணிட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணும்போது ட்ரைல் லோடு போகும். ஏன்னா ட்ரை வந்து நம்ம பைசப்ஸ் மசில் மிகப்பெரிய சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ அதனால் ஃபஸ்ட் நீங்கள் பேசிக்காவே ஒரு 2 3 செட்டில் பண்ணிட்டு வச்சுங்க. ஸோ 2 பண்ணலாம் ஓகே, 3 பண்ணலாம் ஓகே. லாஸ்ட் தான் போடுறீங்க. அப்போ 1 2 ஓவரால் ஃபுல் மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். உங்களுக்கு பைசப் சைஸ் நல்லா பெருசாக தெரியும் ஓகேங்களா. ஏன்னா நம்ம ட்ரைசப்ஸ்க்கும் இந்த ஒர்க் அவுட்டில் லோடு கொடுக்குறோம் ஓகேங்களா. ஸோ பாருங்க, இது மாதிரி இப்படி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டு ஓப்பன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பண்ணியாச்சு, ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு பைசப்ஸ் இந்த போஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இந்த போஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒர்க் அவுட்டா இது வந்து பண்ணுறோம். ஐசோமெட்ரிக்னு சொல்லக்கூடியது. எந்த ஒரு ஒர்க் அவுட்டுமே இல்லாமல் நீங்கள் உங்கள் மசில்ஸை ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்க, டைட் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கிறீங்களா, அதுக்கு பேர் ஐசோமெட்ரிக் ஒர்க் அவுட். அது மாதிரி நிறைய ஒர்க் அவுட்லாம் இருக்குது. இதுவே ஒரு பெரிய ஒர்க் அவுட் தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா போசிங் ப்ராக்டிஸ் நல்லா வரும். உங்கள் லுக்னஸ் பைசப்ஸ் லுக் நல்லா வரும். இப்போ அரௌண்ட் நிற்கிறீங்க, மடக்கிட்டு எவ்வளோ முடியும் ஓகேங்களா. மறுபடியும் பண்ணுறீங்க, மறுபடியும் நடக்கிறீங்க ஓகேங்களா. இது போல் ஒரு 2 to 3 டைம் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டவுட் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய்.